நீங்க எல்லாமே பண்ணிருக்கீங்க, செக்யூரிட்டி சர்வீஸ், ஹவுஸ் கீப்பிங், எலக்ட்ரிசிட்டி, பிளம்பிங் எல்லாவுக்கும் பாக்குறீங்க அப்படின்னா, ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நிறைய ட்ராஜடியான ஒரு சம்பவங்களும் நடந்திருக்கும். கண்டிப்பா நம்ம லைஃப்ல நம்ம ஒரு பிசினஸ் தொடங்கணும் அப்படின்னா ஃபுல்லும் அப்லேயே இருக்காது, டவுன்ஸும் இருக்கும். ஸோ நீங்க இது பார்த்த நெகட்டிவ் திங்ஸ் எல்லாம் என்ன இதுல? ஆக்சுவலி நாங்கள் கம்பெனி ஸ்டார்ட் பண்ண புதுசில் நம்மளால போய் எல்லா ஓப்பன் டெண்டர்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கவே முடியாது. ஏன்னா எல்லாருமே பேக்ரவுண்ட்ஸ் வாட் இஸ் யுவர் ப்ரொஃபைல்னு கேட்பாங்க, வாட் இஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு கேட்பாங்க. அந்த டைம்லலாம் நாங்கள் என்ன பண்ணியிருப்போம், ஒரு ஒரு இதுதான் அவங்களோட பேக்ரவுண்டுன்னு இல்லாமல் எனி கம்பெனி ஒரு 2 பேர் ஆர்டர்னா கூட நாங்கள் போய் எடுத்துடுவோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து அப்போல்லாம் எங்களோட எய்மே என்னவா இருக்கும்னா உள்ள நுழைஞ்சிடணும். உள்ள நுழைஞ்சதுக்கப்புறம் நம்ம நல்ல பேர் வாங்கிட்டு மேலே வந்துக்கலாம் அப்படின்னு தான் நினைப்போம். ஸோ ஈவன் இஃப் தே ஆர் ஆஸ்கிங் ஃபார் 2 people we used to send there. அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க திடீர்னு வராம இருப்பாங்க, நம்ம கிட்ட சொல்லாம லீவ் எடுப்பாங்க. அந்த டைம்ல நம்ம கிட்ட கம்பெனியும் பெருசு இல்லை, வெரி ஸ்மால் கம்பெனி, வெரி லிமிட்டட் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ். நம்ம அந்த டைம்ல வந்து எம்ப்ளாயி அரேஞ்ச் பண்ணி போடுறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்புறம் பேக்ரவுண்ட் செக் இல்லாம நாங்க பண்ணினதுனால some of the company if they lose their market value, அவங்க கம்பெனி லாஸ் ஆயிடுச்சுன்னா கூட நம்மளுக்கு பே பண்ண முடியாம போயிடும். அந்த மாதிரியும் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் நாங்க ஃபேஸ் பண்ணினோம். இப்போ கொஞ்சம் ப்ராப்ளம் இல்லை, ப்ரொஃபைல் நல்லா கிரியேட் ஆயிட்டதுனால we are able to apply for any tender. So we can இப்போ வந்து நாங்க கொஞ்சம் சூஸியா இருக்கிறோம். இன்ஸ்டிடியூஷன்ஸ், பேங்க்ஸ் அந்த மாதிரி சம் வேல்யூ ஆடட் கஸ்டமர்ஸை வந்து செலக்ட் பண்ணதுல சூஸியா இருக்கிறோம். ஈவன் நவ் நாங்க பெல் திருமயம் சென்ட்ரல் யூனிட்குள்ளேயும் சென்ட்ரல் போர்ட் யூனிட்டுக்குள்ளேயும் நுழைஞ்சிட்டோம். we are doing for பெல் திருமயம் from for last 2 months. ஸோ இந்த மேன் பவர் ரெக்ரூட்மெண்ட் வந்து ஆன் வாட் பேசிஸ் நீங்க எடுக்கிறீங்க மேம்? அவங்களுக்கு ஏதாச்சும் பர்டிகுலர் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அந்த மாதிரி ஏதாச்சும்? ஹவுஸ் கீப்பிங் அதெல்லாம் வந்து எனி வில்லிங் உமன் ஹூ வாண்ட்ஸ் டு டூ தேர் ஜாப். நாங்கள் யாரும் உள்ளே வந்தாலும் சொல்கிறது என்னென்னா, நாங்கள் உங்களை ஒரு கிளைண்ட் பிளேஸில் கொண்டு போய் விட்றோம். யூ ஆர் நாட் ஒன்லி ஃபார் எக்ஸாம்பிள், நீ யார் மீனாவோ சித்ராவோ, யூ ஆர் நாட் மீனா ஆர் சித்ரா, நீ வந்து ஸ்வஸ்தி சப்போர்ட் சர்வீசஸோட எம்ப்ளாயி. நீங்கள் அங்கே போய் பண்ணுற ஒவ்வொரு ஆக்ஷனும் அதை வந்து எங்களை தான் ரியாக்ஷன்ஸ் வந்து வில் கம் டு அஸ். அதனால் நீங்கள் வந்து அவங்களுக்கு பர்ஃபெக்டாக ட்ரெயின் அப் பண்ணி கொஞ்சம் மோல்ட் பண்ணி தான் அனுப்புவோம். அப்புறம் எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் எல்லாத்துக்குமே வந்து they are supposed to have their certificate, B license, C license அந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் வச்ச எம்ப்ளாயியாக இருக்கணும். இட்ஸ் அப் டு தேர் கிளைண்ட்ஸ் ரெக்குயர்மெண்ட் we recruit. அப்புறம் லைக் we keep on adding our people. ஏன்னா திடீர்னு ஒரு டெண்டர் எடுப்போம் வேர் they might be needing like 30 employees சடனாக தேவைப்படும். அப்போ நம்ம போய் எங்கேயுமே தேடிட்டு இருக்க முடியாதான். ஸோ we keep on adding the people and அவங்கள வந்து ஒரு இடத்துல ட்ரைனிங்காவோ சப்போர்ட்டிங் எம்ப்ளாயாவோ வச்சுருப்போம். வென் வி நீட் தெம் ஆன் டைரக்ட் அவங்கள போய் அந்த சைட்டில் வச்சுடுவோம். ஸோ ஒன் மோர் திங் வி ஆர் பிளானிங் டு டூ ஃபார் தஸ் மெக்கானைஸ்டு ஹவுஸ் கீப்பிங் அண்ட் ஆல், வேர் வி கேன் ரெடியூஸ் த மேன் பவர். இங்கே இந்த காலத்தில் மேன் பவர் கிடைக்கிறதா ரொம்ப கஷ்டமாக இருக்கு இல்லையா? ஸோ வி ஆர் பிளானிங் டு இன்ட்ரடியூஸ் லாட் ஆஃப் மெக்கானைஸ்டு ஹவுஸ் கீப்பிங். வி ஆர் கீப் ஆன் சர்ச்சிங் ஃபார் த டெக்னாலஜி. இம்போர்ட் பண்ணிட்டும் லாட் ஆஃப் மெஷினரிஸ்லாம் வி ஆர் இம்போர்ட்டிங் ஃப்ரம் ஃபாரின் கண்ட்ரீஸ் வேர் வி கேன் யூஸ் இட் இன் த டாய்லெட்ஸ் அண்ட் ஆல். அதாவது எந்த பிஸ்னஸ் நம்ம தொடங்கினாலும் ஃபினான்ஷியல் சப்போர்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லாருக்குமே வேணும். ஸோ நீங்கள் இந்த அளவுக்கு ஒரு பெரிய அளவில் இந்த பிஸ்னஸ் கொண்டு போயிட்டு இருக்கீங்க, ஃபினான்ஷியல் சப்போர்ட் அப்படிங்கிறது இதுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படும்? ஒன்ஸ் வென் வி ஸ்டார்டட் த கம்பெனி 2 crores 3 crores இண்டஸ்ட்ரீஸ் ஆரம்பிக்கிறதுக்கு தேவைப்படுற மாதிரி இதுக்கு ஆரம்பிக்கலாம். ஸோ வி ஸ்டார்டட் வித் த மினிமம் கேபிட்டல். ஒன்ஸ் அந்த கம்பெனி ஸ்டார்டட் க்ரோயிங், எம்ப்ளாயீஸ் நிறைய ஆனதுக்கப்புறம் நம்ம வி ஹாவ் டு பே த சேலரி ஃப்ரம் ஆர் ஹேண்ட். அந்த டைம்லலாம் வி ஹாவ் டேக்கன் த ஹெல்ப் ஃப்ரம் த பேங்க். Because we have the credit period. உடனே first of the every month they will not pay, the client will not pay the money. 60 days அந்த மாதிரி credit period we have given. அந்த cushion period we have to manage. So ரெண்டு sort of workல நீங்க இருந்திருக்கீங்க, ஒரு ஐடி கம்பெனிலயும் நீங்க ஒர்க் பண்ணியிருக்கீங்க and now into business. ஸோ இந்த ஐடி செக்டரில் நீங்கள் ஒர்க் பண்ணுற டைமில் இருந்த அட்வான்டேஜஸ் என்ன அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன? இப்போ பிஸ்னஸ் பண்ணுற டைமில் இருக்க அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன? ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்கையில் 10 to as you all know, இது வந்து ஒரு காலையில் 10 மணி போயிட்டு ஈவினிங் 6 o'clock வர ஜாப் கிடையாது. அப்பவும் நான் வந்து 18 மணி நேரம் யூஎஸ்ல இருக்கையில் 18 மணி நேரம்லாம் கூட உழைச்சிருக்கோம், கண்டினியூஸாக ஒர்க் பார்த்துருக்கோம். ஏன்னா நம்ம ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருப்போம், இத்தனை தேதிக்குள்ளே நம்ம அதை ஃபினிஷ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கமிட்மெண்ட் பண்ணி கொடுத்துருந்துருப்போம். அந்த கமிட்மெண்ட்டை முடிக்கிறதுக்காக 18 hours to 20 hours நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். அந்த டைமில் வந்து நம்ம ஃபேமிலியிலேருந்து கொஞ்சம் கம்ப்ளீட்டாக தள்ளி இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து அந்த மாதிரி இல்லை, ஃபேமிலி தான் ஆஃபீஸ், ஆஃபீஸ் தான் ஃபேமிலிங்கிற மாதிரி. அது ஒரு பெரிய மிகப்பெரிய வரப்பிரசாதம் லேடிஸ் எல்லாத்துக்குமே.
நம்ம நினைச்ச நேரம் இப்போ குழந்தைங்களை வீட்டில் பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னா நம்ம வாங்க அப்படின்னு சொல்லி ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போயிடலாம். அவங்களுக்குன்னு ஒரு ஏரியா நம்ம செட் பண்ணி கொடுத்துட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்கலாம். அது வந்து ஒவ்வொரு லேடிஸ்க்குமே அது ஒரு கிஃப்ட். பிஸ்னஸ் வந்து மணிக்கு மணியும் ஆன் பண்ண முடியும், பிஸ்னஸும் பார்த்துக்கலாம், குழந்தைங்களையும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது வந்து அது ஒரு பெரிய கிஃப்ட். ஏன்னா நான் ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்கையில் நிறைய லேடிஸ் பார்த்துருக்கேன். காலையில 10 மணிக்கு கொண்டு போய் குழந்தைங்களை கிரீச்சில் விட்டுட்டு ஈவினிங் 8 o'clock போய் கூப்பிடுவாங்க. அதெல்லாம் பார்க்கையில எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்போ நமக்கு அந்த நிலைமை இல்லை அப்படின்னு நினைச்சு அது ஒரு பெரிய அட்வான்டேஜ்னு வச்சுக்கோங்களேன் என்னைய பொறுத்த வரைக்கும். பட் நீங்க ஐடி இண்டஸ்ட்ரியில என்ன அட்வான்டேஜ்னு சொல்லவே இல்லையே? ஐடி இண்டஸ்ட்ரியில நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கிறதுனால தானே எல்லாருமே போறாங்க. அது ஒரு லைஃப் ஸ்டைலே டிஃப்ரெண்டான லைஃப் ஸ்டைல் இருக்கும். பிசினஸ்ல ஏதாச்சும் டிஸ்அட்வான்டேஜ்? பிசினஸ்ல வந்து இன்னைக்கு நம்ம கிட்ட ஒரு 10 lakhs இருக்கிற மாதிரி இருக்கும், நாளைக்கே அது ஒரு 10 rupees இருக்கும். அது எல்லாமே அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு, எல்லாத்துலயுமே இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் எங்கேயுமே நம்ம வந்து எல்லா டிஸ்அட்வான்டேஜஸையும் அட்வான்டேஜா மாத்திக்கணும். நம்ம எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் கரெக்டா இருக்கும்னு சொல்ல முடியாது. ஆனா அந்த ஸ்டெப்பை கரெக்டா மாத்திக்கிறது நம்மளோட டேலண்ட்ல இருக்குது. அதை நான் வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். 100% எல்லாத்தையுமே நம்ம வந்து கரெக்டா பண்ண முடியாது, பட் தப்பு பண்ணினாலும் அதை எப்படியாவது சரி ஆக்கிடணும். அதுதான் என்னோட பாலிசி. ஒரு ஐடி ப்ரொஃபஷன்ல ரொம்ப சாஃப்டான லைஃப்ல நீங்க போயிட்டு இருக்கீங்க, திடீர்னு இன்னொரு பாத் சேஞ்ச் பண்ணிடுறீங்க, அதாவது பிசினஸ் அப்படின்னு. ஸோ இதுல போகும்போது நீங்க ஒரு ஃபைனலா ஒரு டிசிஷன் எடுத்திருப்பீங்க அந்த டைம்ல, இதுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணலாமா இல்லை இதுலேயே போகலாமா அப்படின்னு ஒரு பெரிய கன்ஃபியூஷனில் இருந்திருப்பீங்க. ஸோ அந்த ஃபைனலாக ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ எப்படி நீங்கள் அந்த முடிவு எடுத்தீங்க இந்த பிஸ்னஸில் தான் போகணும் அப்படின்னு? இல்லை, நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி எனக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுங்கிறது எனக்கும் ஹஸ்பண்ட் மிஸ்டர் லக்ஷ்மண் 2 பேருக்குமே அது ஒரு கோலாக இருந்துச்சு. எங்களுக்கு என்ன ஏரியா செலக்ட் பண்ணதுன்னு தான் தெரியாமல் இருந்துச்சு. ஸோ பை சம்ஒன் வி காட் திஸ் ஐடியா அண்ட் வி காட் திஸ் ஐடியா அண்ட் இதில் நுழைஞ்சதுக்கப்புறம் அவங்க கம்ப்ளீட்டாக அந்த கம்பெனியை எடுத்து நடத்திட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் மானிட்டரி சப்போர்ட் பண்ணதுக்காக ஐடி இண்டஸ்ட்ரியில் இருந்தேன். அப்புறம் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் ஓகே இது ஓகே நம்மளால் ஓரளவுக்கு செட்டில் பண்ண முடியுது அப்படிங்கிறதால நான் வந்துட்டேன். இந்த கம்பெனி வந்துட்டு ஐ ஹவ் டேக்கன் கேர் ஆஃப் திஸ் கம்பெனி. ஸோ இந்த காலை பொழுது வந்து உங்களோட ஒரு பாசிட்டிவ் நோட்டோட முடிஞ்சிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லை, நீங்கள் விஷ் பண்ணுற மாதிரி உங்களோட கம்பெனி வந்து மேலும் மேலும் வளரும். ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் உங்கள் வேல்யூபிளான டைம் எங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணதுக்கு நன்றி மேம். ரொம்ப நன்றி.